இந்த நம்பிக்கையான வாக்கெடுப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் வந்துட்டு ஆளுங்கட்சி எல்லாருமே உட்கார்ந்து இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சி அவங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த நம்பிக்கையான வாக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து குரல் வாக்கெடுப்பு, அதாவது நீங்க வந்துட்டு தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல யாரோட சத்தம் வந்து அதிகமா இருக்கோ அவங்க தான் வந்துட்டு மெஜாரிட்டி அப்படிங்கறத வச்சு தாவேகா ஆட்சி அமைக்கிறத வந்து உறுதி பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த குரல் வாக்கெடுப்பு அப்படிங்கறதுல யாருக்காவது ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது விதமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஷன் முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து 6 குழுக்களா இருப்பாங்க. இதுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு ஒரு மணி சத்தம் ஒண்ணு வந்து கேட்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா பேருமே உள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா யாரு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, யாரு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு எந்திரிச்சு ஒரு பக்கம் நிப்பாங்க, இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு இன்னொரு பக்கம் இருப்பாங்க. அதை வச்சு அது மூலமாவும் இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இதுல 50% மேல, அதாவது 118 பெரும்பான்மையான இடங்களுக்கு மேல வந்துட்டு தாவேகா வந்து இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து ஆட்சி அமைக்க முடியும். எல்லாமே வந்துட்டு சமமா இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபாநாயகர் வந்து ஓட்டு போடுறதுக்கான ரூல்ஸுமே இருக்கு.